இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் 3 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. மார்ச் 15 சேலம் வரும் பிரதமர் அங்கு நடக்கும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசுவார். மார்ச் 16 கன்னியாகுமரி செல்கிறார். அடுத்து கோவை செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் கணிசமான எம்பிக்களை வெல்ல வேண்டும் என்பதில் பாஜக தலைமை உறுதியாக உள்ளது. லோக்சபா தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வருவது பாஜக தொண்டர்களை உற்சாகமாக்கி உள்ளது. பிரதமர் மோடியே நேரடியாக களத்தில் இறங்கியிருப்பது மக்களிடையே தாக்கத்தை உண்டாக்கி வருகிறது என்கின்றனர் பாஜகவினர். இந்த ஆண்டில் மட்டும் பிரதமர் மோடி 4 முறை தமிழகம் வந்துள்ளார். கடந்த 4ஆம் தேதி சென்னையில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அதற்கு முன் கடந்த பிப்ரவரி 27 திருப்பூரில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். அதற்கடுத்த நாள் நெல்லையில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். ஜனவரி 19 கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். தொடர்ந்து ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். ஜனவரி 3 திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 38வது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் பங்கேற்றார். திருச்சி ஏர்போர்ட்டின் 2வது முனையத்தை திறந்து வைத்தார்.